உங்களுக்கெல்லாம் கைகூப்பி வணக்கம் சொல்பவர் திரு சேலம் மணிகண்டன். யாருக்கு இந்த வணக்கம்? நன்றி சேலம் மணிகண்டன், ரொம்ப அட்வான்ஸா சொல்றீங்களே. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய அட்வான்ஸ் வணக்கம் யாருக்குன்னா, தலை அண்ணாமலை, ஐ லவ் யூ மலை, சூப்பர் தலை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்க, யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவான அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு டெல்லி சொன்னதுக்கு அப்புறம் என்னுடைய பாட்டுடை தலைவனும் அரசுடைய தலைவனும் பழனிசாமி தான் அப்படிங்கறது தெளிவா சொல்லி தெளிவான முதல்ல ஒரு டயலாக் சொன்னீங்களே, திருப்பி சொல்லுங்க. எங்க தலைக்கு மலை அண்ணாமலை, தலை ஐ லவ் யூ மலை. இந்த வாய் என்னெல்லாம் பேசிருக்கு, இந்த வாய் என்னெல்லாம் பேசிருக்கு அவரை பத்தி. ஆமா, நிச்சயமா பேசியிருக்கிறோம். கருணாநிதி அவர்கள் எப்படி இந்திரா காந்தி அம்மையார் பேசினாரோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேசிருக்கு, நான் மறுக்கவே இல்லை. இருக்கிறதுல ஜாஸ்தி நீங்க தான் பேசிருப்பீங்கல்ல. இந்த விவாதங்களே அதிகமா திட்டதுன்னா நீங்க என்ன வச்சுக்கலாம்ல, இந்த பெருமை, இந்த பட்டம் பதவி உங்களுக்கு கொடுக்கலாம்ல. நான் பழனிசாமியின் பக்தன், அதனால பழனிசாமிக்கு எதிராக யார் ரூட் எடுத்தாலும் என்னுடைய வசைமாறி கிடைக்கும். சரியான ரூட்டுக்கு பழனி மலைக்கு பழனிசாமியை கும்பிட வந்தா எல்லாத்தோட அவங்கள பாட்டுரை தலைவனா நிறுத்தி அவங்கள மலை மட்டும் போதுமா பாடுவேன் அப்படிங்கறத முதல்ல. மலை மட்டும் போதுமா? மத்த தலையெல்லாம் விட்டுருக்கிறீங்களே, மத்த தலையெல்லாம் உருண்டுட்டு இருக்கோ வெளியில. இப்பதானே பாஸ் டெல்லி டூல் கிட் ஒண்ணுன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. எங்களோட கூட்டணி சேர்ந்து கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்த எங்க அன்பு தம்பி அண்ணாமலைய இப்பதான் சரியான டிராக்ல கொண்டாந்து டெல்லி டூல் கிட் இப்பதான் நிறுத்தி வச்சிருக்குது. இனிமேல் பாருங்க, ஒன்னொன்னா எல்லாமே சரியாக போகுது. நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. திரு டிடிவி தினகரன் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சூட்சுமமா ஒன்று சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு எதிராக இருந்த ஒரு வழக்கை அதிமுக வாபஸ் பெற்றது. தென் மாவட்டங்கள்ல அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு வட மாவட்டங்கள்ல ஒரு 10.5% இடஒதுக்கீடு ஒருத்தங்களுக்கு கொடுத்தது ஒரு காரணம், திரு தினகரன் காரணம். ஆனால் திரு பன்னீர்செல்வமோ சசிகலாவோ அதற்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை. அப்படிங்கிற அடிப்படையில டெல்லி டூல் கிட் இனிமேல் கொஞ்சம் மெதுவா தான் ஒன்னொன்னா இப்பதான் சரி பண்ணுதுன்னா 6 மாசம் இருக்கு சார். ஒன்னும் அறிவியல சரி பண்ண வேண்டியது டெல்லியா சேலமா? சரி பண்ண வேண்டியது டெல்லி, பவர்ல இருக்கிற டெல்லி சேலத்து வழியா சரி பண்ணும். சேலம் பார்த்தாலே முடிஞ்சிச்சு, அவங்க தானே இருக்கிறாங்க. சேலமும் தேனியும் பார்த்தாலே முடிஞ்சிச்சு. சேலம் தானே தலை, பார்க்க மாட்டேங்குதே. சேலம் தானே தலை. இதை கேளுங்க, டெல்லி தலையே என்ன சொல்லிட்டு போச்சு, சேலம் தான்பா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தலை, பழனிசாமி தான் எங்களுக்கு இலை வச்சிருக்கிற பழனிசாமி தான் எங்களுக்கு தலை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி கண்ணாடி வீட்டுக்குள் இருந்துகிட்டு கல் எறிஞ்சிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அந்நியார் பாத்தீங்கன்னா கல் எறிஞ்சிருக்கிறாங்க. புரட்சி கலைஞருக்கு இறந்தும் இரவாத புகழ் பெற்ற புரட்சி கலைஞரை இன்னைக்கும் தமிழர்கள் தன்னுடைய மனதில் வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப இவங்க ஏதோ நாங்க அதை காப்போம் இதை மீட்போம் என்னமோ சொல்லிட்டு இவங்க போறாங்களே, எடப்பாடி பழனிசாமி காப்பி அடிச்சுட்டு இவங்க கூடுற கூட்டம் என்ன அப்படி தானா அந்நியாரை பார்க்க ஆக அரசியலில் வராது வந்த மாமணி அப்படின்னு கூட்டம் கூடுதா? ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இந்திய வரலாற்றிலேயே இந்திய அரசியல் கட்சியிலேயே ஒரே நேரத்துல 3 பேர்த்திட்டு கூட்டணி பேசுற ஒரே கட்சி தேமுதிக. அந்நியார் இருக்கிற தேமுதிக தான். போன தடவை துரைமுருகனே தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே நிறைய கட்சி இருக்கு அந்த மாதிரி. சிலது தெரியும், சிலது தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தேமுதிக இல்ல, நான் தமிழ்நாட்டு லெவல்ல வச்சுக்க. தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம். அங்க ஒரு டெண்டர்ல போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், இங்க ஒரு லோ பிட் டெண்டர் போடுவேன், இங்க ஒரு டெண்டர் போடுவேன். எதுல எனக்கு ஹையஸ்ட் பிட் வருதோ அங்க நான் கொண்டு போய் என் கட்சி மொத்தமா அடமானம் வைப்பேன் அப்படிங்கிற ஒரு புது ட்ரெண்டை கண்டுபிடிச்சது அந்நியார். தன்னுடைய வேர்வையை ஒன்னொன்னையும் சிந்தி கஷ்டப்பட்டு கட்டின கல்யாண மண்டபத்தை இடிச்சு தூள் தூள் ஆக்கின கருணாநிதி கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிங்க போங்க. 0.5% இது ஓட்டுவே வச்சிருக்கிற உங்களுக்கு ஏன்னா இப்ப கொடுத்தா நீங்க ஓடி போவீங்கன்னு தெரியும். அரசியலில் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் திருமதி அந்நியார். நீங்க வாங்கிட்டு அரசியல் ராஜதந்திரி, தமிழகத்தின் மிகச்சிறந்த ராஜதந்திரின்னு போற்றப்படக்கூடிய ராஜாஜிக்கு அப்புறம் அதே சேலம் மாவட்டத்திலிருந்து வந்த மிகச்சிறந்த ராஜதந்திரி எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன பண்ணுவீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் தரமாட்டம். சற்றே பொறுத்து இருப்பில்லாய் உங்களுக்கு 2024 தரோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்க அரசியல் பலம் என்ன? புரட்சி கலைஞர் மறைவுக்கு அப்புறம் நீங்க கிட்டத்தட்ட தேஞ்சு போய் லென்ஸ் வச்சு தேடக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க. போங்க திமுக பக்கம், உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. மூழ்கி போற ஓட்ட டைட்டானிக் கப்பல் ஏறி நில்லுங்க.
தோத்து போறீங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு மத்தியில் உங்க சொதீச மந்திரியாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாநிலத்தில் ஆட்சி அமைக்க போற கட்சியோடைய தோழமை கட்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி நான் அந்த சடுகுடு ஆட்டம் ஆடுவேன் அப்படின்னு திமுக டைட்டானிக் கப்பல்ல போனீங்கன்னா போய் சேருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை குறித்து கேள்வி எழுந்திருக்கிறது. அதுல இன்னமும் கூட அயன் அவுட் பண்ண வேண்டிய நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும் குமார். அப்படி உங்களுக்கு தோணுதா? நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். இல்ல தோணுதான்னு கேட்க அந்த மாதிரி ஒரு இருக்கா இல்லையான்னு கேட்கறேன். இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒற்றுமையா இருக்கு. இவ்வளவு பிறகுமா சார் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுமா என்ன பார்த்துட்டீங்க? இன்னைக்கு டிடிவி என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, முதுகுல குத்திட்டாங்கன்றாங்க. அது முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்றது அவங்க ஏற்கனவே கொடுத்த ஏற்கனவே குத்துனதா இல்ல, முதுகுல குத்துனாங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்படி சொன்னது அதை விட கடுமையான வார்த்தையை பயன்படுத்திலாம் கூட சேர்ந்திருக்காங்க. அது இருக்கட்டும். அவங்க ஒரே மேடையில் உட்கார்ந்து அவங்க நேத்து தான் ஒரே மேடையில் அவங்க தேமுதிக விஜய் திரு பிரேமலதா அவர்கள் பொறுத்தவரையில் அது விஜய் கூட சேர்ந்துருவாங்க. அப்படியா? விஜய் கூட தான் அவங்க போவாங்க. அவரையும் திட்டுறாங்களே. அவரை திட்டு அது அவங்க திட்டதெல்லாம் இப்போ எல்லாம் இப்போ இந்த தேர்தல் நேரங்களில் திருமாவளவன் திட்டலையா, தன்னுடைய கூட்டணி கட்சியே திட்டலையா, எல்லாத்தையும் விமர்சிக்கலையா? இப்படியா? எல்லாருமே விமர்சிப்பாங்க. எதுக்குன்னா அது ஒரு காரணம் இருக்கு. எல்லா டிமாண்டை ஏற்றுறதுக்கு, டிமாண்ட் சப்ளை, டிமாண்டை ஏற்றுறதுக்கு தான் எல்லாரும் பேசுவாங்க. அதனால இதை வச்சு நீங்க முடிவுக்கு வராதீங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. நேத்து வரைக்கும் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்க, நாங்க இங்க இருக்கோம், அவங்க தான் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னவங்க தெரியலங்க, நயினார்ட்ட கேளுங்கிறாரு, டிசம்பர்ல பாப்போங்கிறாரு. ஒரு பேரம் நடக்குதுன்னாக்கா அது முடிஞ்சு அட்வான்ஸ் ஆகிற வரைக்குமே அது போய்கிட்டு இருக்கும் சார். ஒட்டுதா சார்? இல்ல சார், அது எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்கு சார். அது இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 2-3 மாசம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி தான் ஓடும். அன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க, எது யார் கூட சேர்றாங்க இங்கிறது முடிவு எடுப்பாங்க. ஆனால் இன்னும் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் வரைக்கும் திரு பொங்கலூர் நம்ம இப்படி மணிகண்டன் சொன்னது போல இப்போ வரைக்கும் டிடிவியாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எல்லாம் ஒன்று இணைவதற்காக இந்த மாதிரி பிரயோகங்களை பயன்படுத்துகிறாங்க. எல்லோரும் ஒன்று இணையணும், அதிமுக ஒன்று இணையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த வார்த்தைகள் தானே பிரச்சனையே. இல்லை, அது பிரச்சனைன்னா அதை நோக்கி கூட இப்போ பழைய மாதிரிலாம் இப்போ அண்ணாமலை எப்படி சொன்னாங்க, இப்போ அண்ணாமலைக்கு நார்மல் டேர்ம்ஸுக்கு வந்தாச்சு. அண்ணாமலை எடப்பாடிக்கும் ஒரு நல்ல டேர்ம்ஸ் வந்துட்டுது. அப்படியா? ஆமாம், வந்தாச்சு. அதே போல் முதல்ல இருந்த கடுமை இப்போ யார்ட்டையுமே இல்லை. இப்போ சசிகலா அம்மா வேறு இப்போ 2 நாளைக்கு முன்னே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, எல்லோரும் ஒன்று இணையணும்னு சொல்லியிருக்காங்க. தினகரன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு. ஓபிஎஸ் அதை வழிமொழிந்திருக்கிறார். பிரச்சனை இபிஎஸ் ஏற்றுப்பாரா? என்ன ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன கடைசியா என்னது, அதுக்கு கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இத்தனை மாவட்டம் இப்போ பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு கடந்த மாதம் 1 மாதம் 1.5 மாதமாக அவர் நல்ல பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் ஜெயிக்கணும்னு தான் பண்ணுறாரு. அப்போ அவருக்கே தெரியும் அப்போ இதில் என்னென்ன இருக்கு, எல்லாரும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ சேர்ந்துடலாமே. திமுக சேர்ந்துடலாமே. இப்போ வந்து பாஜக கொடி பிடிச்சிட்டு போறாங்க, அமமுக காணமே. இல்ல ஒரு மேடை 2 பேரும் சேர்ந்து தோன்றலையே சார். ஏன் அவசரம்? அப்படி இன்னும் நாள் இருக்கு சார், இன்னும் 2-3 மாசம் சார். பிஜேபி அதிமுக முன்னே கூட்டணி சேர்ந்தாங்க, ஜெல் ஆகணும், ஒட்டணும் அப்படின்னு. இங்க ஒட்ட வேண்டியதோட அங்க ஒட்ட வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி. அது பங்காளி சண்டை. ஆமா, இது அதிமுகக்குள்ள இருக்கிற ஒரு நிமிஷம் ஒரு சின்ன இதுல இருந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடும். அப்படி சரி பண்ணக்கூடியதா இருந்தா இவ்வளவு நாள் நாங்க என்டிஏ தாங்க 100 முறை சொன்னவர் டிசம்பர்ல பார்க்கலாம்னு சொல்லுவாராங்க. எந்த ஒரு மனக்கசப்பும் உட்கார்ந்து பேசிட்டா தீர்ந்து போயிடும். எந்த நிலையிலும் எல்லா பெரிய பிரச்சனையும் வெளிநாட்டு பிரச்சனைகளை கூட பேசி தீர்க்கிற அளவில் இருக்கும் பொழுது ஒரு கட்சியில் இருக்கிற சில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம எடுக்கிறதா சரின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு குடும்ப பிரச்சனை, மனைவிக்குள்ள பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு 10 பேரை டைவர்ஸ் ஆகிற ஸ்டேஜ் நான் பேசி
நான் பேசி திரும்ப வச்சு இப்போ 4-5 குழந்தை விட்டு அப்படியெல்லாம் இருக்கு சார். பேசுற முறை தான் உங்களை தான் அனுப்பணும். வல்லினத்தை பேசி இருக்கிறதெல்லாம் பேசி இடையினத்தை உருவாக்கிடுவீங்க. ஆமா, நல்லினத்தை உருவாக்கணும் சார். அந்த மாதிரி பேசினா நடக்கும். இதெல்லாம் அதை தாண்டி போற விஷயம் இல்ல. அப்படி ஒரு கையில வெண்ணெய் வச்சு நெய் கரைஞ்சிட்டு பாருங்க. மோசமான செயல்களை ரெண்டு தரப்புலையும் யாரும் செய்யல. மணிகண்டன் சார், நீங்க சேலத்துல தானே இருக்கீங்க, சொல்லுங்க. குமார் சார் அனுப்புவோம், அனுப்பலாமா? நைட் டிக்கெட் போட்டோம் சார். ஒரு விஷயம் நான் திரும்ப நான் ஒண்ணு சொல்லிடுறேன். தினகரன் எந்த காலத்திலையும் போய் திமுகவோட சமரசம் பண்ணிக்கல. புதர்ல மறைஞ்சிருந்து திடீர்னு எந்திரிச்சு போய் மு.க. ஸ்டாலின் 3 தடவை ஒரே நாள்ல சந்திக்காத ஒரு துரோகம். அவர் ஏன் சார் டிசம்பர்ங்கறாரு தினகரன் சார்? அது பாஜக தான் அதை சரி பண்ணணும். பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் அவருக்கும் உள்ள சில தனிப்பட்ட காரணங்களால இன்னைக்கு அவர் இந்த அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமா சொல்றேன், சேலம் வருவார், பழனிசாமியை சந்திப்பார். சேலத்துல இல்லையா, திருநெல்வேலி இல்லையா? இல்லை, டிடிவி தினகரனை பொறுத்த அளவில் அவரை ஒரு கூட்டணியில் அங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு அதிமுக ஓரளவுக்கு தயாராகிவிட்டதுன்னு தான் நான் கேள்விப்பட்ட தகவல். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இவ்வளவு நாள் ஒரு கொஞ்சம் நஞ்ச திரு பன்னீர்செல்வம் மேல அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அனுதாபம் இருந்தது. என்னைக்கு புதருக்குள்ள மறைஞ்சிருந்து திடீர்னு போய் முதலமைச்சர் ஒரே நாள்ல 3 முறை பார்த்துட்டு காலை வைக்காத இடத்துல போய் காலை வச்சு சந்திச்சுட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்ல பகைமையும் இல்லைன்னு என்னைக்கு சொன்னாரோ கதம்